ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒயில் லூப் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒயில் லூப்னால் நம்ம கொடுத்துருக்க கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுற வரைக்கும் அது ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கேம் எடுத்துக்கலாம். இப்போது பிளேயர் அவுட் ஆகுற வரைக்கும் கேம் ரன் ஆகணும். அது எத்தனை தடவை விளையாடுவாங்க அதெல்லாம் கணக்கு கிடையாது. ஆனால் பிளேயர் அவுட் ஆகுற வரைக்கும் விளையாடணும். இதுதான் ஒயில் லூப். ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுற வரை இந்த டாஸ்க் ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கணும். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் ஃபார் லூப்னால் என்னென்னு பார்த்தோம். இப்போது சிம்பிளாக சொல்லணும்னா, நீங்கள் புஷ்அப் பண்ணுறீங்க, 10 டைம்ஸ் பண்ணால் போதும் அப்படின்னா அது ஃபார் லூப். இல்லை டயர்ட் ஆகிற வரைக்கும் பண்ணணும் அப்படின்னா அது ஒயில் லூப். இதுதான் ஃபார் லூப் அண்ட் ஒயில் லூப்போட ரியல் டைம் எக்ஸாம்பிள். இப்போது ஒயில் லூப் எப்படி ரன் ஆகுதுன்னு பார்க்கலாமா? இப்போ ஒயிலோட பேசிக் சின்டாக்ஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் i equal 1 while இப்போ இங்கே நம்ம ஐக்கு 1ன்ட்டு நம்ம வேல்யூ இன்சர்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே ஒயில் தான் கீவேர்ட். i <= 5 வந்து இதுதான் கண்டிஷன். தென் கோலன் வந்து பிளாக் ஸ்டார்ட். இங்கே ஒயில் கீவேர்டு. தென் i <= 5 வந்து கண்டிஷன். இதை பேஸ் பண்ணி தான் இப்போ இங்கே எக்ஸிக்யூட் ஆகும். தென் கோலன் மஸ்ட், இதுதான் பிளாக் ஸ்டார்ட். தென் இதுதான் இம்பார்ட்டன்ட், i = 1. ஒவ்வொரு தடவையும் எக்ஸிக்யூட் ஆகவும் இதில் வந்து ஐயோட வேல்யூ 1 ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஆட் ஆகி அது 5 வரவும் அந்த இது ஸ்டாப் ஆகிரும். இப்போது இங்கே இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இங்கே ஆல்ரெடி ஐக்கு 1ன்னு கொடுத்துருக்கோம். இப்போது இங்கே இதில் இன்னொரு 1 ஆட் ஆனால் +2 அப்படின்ட்டு பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் இன்னொரு 1 ஆட் ஆகும், அப்போது 3. அப்புறம் இன்னொரு 1 ஆட் ஆகும், அப்போது 4. அப்படி +1 +1 +1 அப்படி ஆட் ஆக அது பிரிண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். லாஸ்ட் எப்போ 5 கம்ப்ளீட் பண்ணுதோ, இங்கே கொடுத்துருக்க கண்டிஷனை எப்போ சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அப்போது அந்த லூப் அதோட இதாகிடும், லூப் ஸ்டாப் ஆகிடும். இப்போது இதை ரன் பண்ணி பார்க்கலாமா? இப்போது 1 to 5 லூப் ரன் ஆகிடுச்சு. இப்போது இதுதான் மெயின். இதுலேருந்து தான் 1 ஆட் ஆகி அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இப்போது இந்த நீங்கள் கொடுக்காம விட்டீங்க அப்படின்னா என்னாகும் பார்ப்போம். இப்போது இங்கே எதுவுமே கொடுக்கல அப்படின்னா அப்டேட் இல்லை. ஸோ லூப் ஸ்டாப்பே ஆகாது, இன்ஃபினிட்டிவ் லூப் ஆகிரும். ஃபார் எக்ஸாம்பிள் ரன் பண்ணி காட்டுறேன். இப்படி இன்ஃபினிட்டிவாக ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ கீழே இது கண்டிப்பாக இருக்கணும் ஒயில் லூப்பில். இந்த ஒயில் லூப்லேயே 2 கண்டிஷன்ஸ் உண்டு. இந்த ஒயில் லூப்பில் ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் உண்டு. என்னென்னா பாஸ், கண்டினியூ,
ஒயில் லூப்பில் ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்ட்டு ஒரு கான்செப்ட் உண்டு. அதில் 3 என்னெல்லாம்னா பிரேக், கண்டினியூ அண்ட் பாஸ். இப்போ அதை இதில் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிரேக். இந்த எதுக்கு நம்ம இஃப் சேர்க்குறோம் அப்படின்னா பிரேக் ஸ்டேட்மெண்ட், அதாவது நம்ம பிரேக் ஸ்டேட்மெண்ட்டில் கண்டிப்பாக அதை வந்து தனியாக இது பண்ண முடியாது. அதுக்கு இஃப் ஸ்டேட்மெண்ட் அதுக்கு அதுக்கு யூஸ் பண்ணியே ஆகணும். அது இருந்தாலும் அது எக்ஸிக்யூட் ஆகும். இப்போது இங்கே என்னென்னா இந்த 2 லைன் 2 லைன் நான் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன். இங்கே இது இல்லாமல் நான் ரன் பண்ணேன் அப்படின்னா இங்கே என்ன கொடுத்துருக்கேன், இங்கே ஐயோட வேல்யூ 1 கொடுத்துருக்கேன். இங்கே ஒயில் ட்ரூ அப்புறம் பிரிண்ட் ஐ அப்படின்னா இங்கே நான் ரன் கொடுத்தேன்னா 1 லூப்பில் இன்ஃபினிட்டிவ் லூப்பாக அது பாட்டுக்கு ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ நான் இங்கே என்ன கொடுத்துருக்கேன்னா இஃப் ஐ எப்போ 5 வருதோ அதோட பிரேக் ஆகிடலாம் அப்படி நான் கொடுத்துருக்கேன். இப்போது சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணலாம். இப்போது சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணலாம். இப்போது அந்த 5ஓட ஸ்டாப் ஆகிருச்சு. இதுதான் பிரேக் ஸ்டேட்மெண்ட். இந்த நெக்ஸ்ட் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்னா இங்கே நம்ம 0லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். while equal 5 வரைக்கும் பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ 5 colon I plus equal if I இப்போ இங்கே என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு ஐயோட வேல்யூ 0 கொடுத்துருக்கேன். அப்போது 0லேருந்து இப்போ நான் இங்கே என்ன கொடுத்துருக்கேன்னா 5 வரைக்கும் இந்த கண்டிஷன் நான் என்ன கொடுத்துருக்கேன்னா 5 கொடுத்துருக்கேன். இப்போது 5 வரைக்கும் எனக்கு லூப் ஆகணும் அப்படின்ட்டு அதில் இஃப் கண்டினியூ என்ன கொடுத்துருக்கேன்னா 3, அதாவது அப்போது இங்கே என்ன ஆகும்னா 3ஐ மட்டும் விட்டுட்டு மற்றது கண்டினியூ ஆகும். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாமா? இப்போ இங்கே என்ன இருக்குன்னா இப்போ இங்கே என்ன இருக்குன்னா 3 இல்லை, ஆனால் 1 to 6 வரைக்கும் இருக்குது. ஏன்னா நாங்கள் என்ன கொடுத்துருக்கேன்னா 5 நம்பர்ஸ் வேணும், எனக்கு 5 நம்பர்ஸ் வேணும், ஆனால் அந்த 3ஐ ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ அதனால் 3ஐ மட்டும் விட்டுட்டு 6 ஆட் ஆகிருக்கு. ஸோ இப்படி தான் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகும். ஸோ காய்ஸ், இந்த மெத்தடில் தான் ஒயில் லூப் இப்படி தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட்டில் கேளுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.